வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கிட்டோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதமாய் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. பாருங்க, இந்த வேத வாக்கியத்துல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னா, கட்டளை என்னன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, கனம் உள்ளதுன்னு சொல்ற. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. இன்றைய நாட்கள்ல கர்த்தருடைய சபையில விவாகம் என்பது கனம் உள்ளதா என்ன பண்றது இருக்கிறது இல்லை. பாருங்க, இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்களை கவனிச்சு பாருங்க. ஒரு 4 வருடம் 5 வருடங்களாக நடைபெற திருமணங்களை கவனிச்சு பாருங்க. திருமணத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணமான 3 மாதங்கள்ல 6 மாதங்கள்ல விவாகரத்து பண்ணிடுறாங்க. 1 வருஷத்துல விவாகரத்து பண்ணிடுறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, இன்றைக்கு திருமணம் பண்ணக்கூடியவங்க யார் லைஃப் லாங் வாழ்வாங்கன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு திருமணங்கள் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கடையில் போய் சில பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, வாங்குறோம், அந்த பொருள் பிடிக்கலன்னா இன்னொரு கடையில் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அது மாதிரி திருமணம் என்பது சரி, இவங்களோட நம்ம வாழ்ந்து பார்க்கலாம், ஒருவேளை 2 பேத்துக்கு ஒத்து வர என்ன செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம், வேற திருமணம் பண்ணிக்கலாம். திருமணம் என்பது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு நிறைய ஊழியக்காரவங்க இந்த திருமண காரியத்துல ஈடுபடுறதுக்கே பயப்படுறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு அங்க இருக்கு, விசாரிச்சுக்கோங்க, மாப்பிள்ளை இங்க இருக்கு, என்ன செஞ்சுக்கோங்க, விசாரிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க தலையிட்டு 2 குடும்பத்தை என்ன செய்வாங்கன்னா திருமண பந்தத்துல சேர்த்து வைப்பாங்க. ஆனா இப்ப சேர்த்து வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, 1 மாசம் 2 மாசம் வாழ்றாங்க, திடீர்னு சண்டை போடுறாங்க, திடீர்னு என்ன செஞ்சிடறாங்க, விவாகரத்து கேட்டு கோர்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, அப்ளை பண்ணிடுறாங்க. விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஊழியக்காரங்க சம்பந்தப்பட்ட ஊழியக்காரங்க போய் என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. பேசினாலும் இரு வீட்டாரம் என்ன ஆகுறது இல்லைங்க, சமாதானம் ஆகுறது இல்லை. அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா, பொண்ணு இங்க இருக்கு, மாப்பிள்ளை இங்க இருக்கு, நீங்க பார்த்து என்ன செஞ்சீங்க, பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊழியக்காரங்க பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னா 2 பேரும் சண்டை போடும்போது நேரம் எங்க தான் வருவாங்க, ஊழியக்காரங்க வீடு தான் வருவாங்க. இப்படி ஒரு பொண்ணு எங்களுக்கு பார்த்துருக்கீங்க, இப்படி உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிறீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி ஊழியக்காரத்தை என்ன வந்துடுறாங்கன்னா பிரச்சனைக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த தொல்லையே நமக்கு வேண்டாம், மாப்பிள்ளை இங்க இருக்கு, பொண்ணு இங்க இருக்குன்னு செஞ்சுக்கோங்க, போய் விசாரிச்சுக்கோங்க, விசாரிச்சு பார்த்து என்ன கொடுங்க, பொண்ணை கொடுங்க, அல்லது மாப்பிள்ளை என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தருடைய சபையில இன்னைக்கு விவாகரத்து ரொம்ப ஈஸியா நடக்குது. ஒரு மனைவி பிடிக்கல, ஒரு கணவன் பிடிக்கலன்னா உடனே விவாகரத்து பண்ணிடுறான். இன்னொருத்தனை என்ன பண்ணிக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறான். அப்ப ஊழியக்கார குடும்பத்துல கூட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவாகரத்து என்பது ஊழியக்காரருடைய குடும்பத்திலே இருக்குது. அவங்க விவாகரத்து பண்ணிட்டு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடறாங்க. இதெல்லாம் சரியா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த நாட்கள்ல என்ன பிரச்சனைன்னா, கர்த்தருடைய சபையில விவாகத்தை பற்றி சரியாக யாரும் என்ன செய்யறது இல்லை, போதிக்கிறது இல்லை. ஞானஸ்நானத்தை குறித்து எத்தனை வகுப்பு எடுக்கிறோம்? ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வகுப்பு எடுக்கிறோம்? எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும், கர்த்தருடைய சபைக்கு எதுக்கு வரணும், எதுக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும், ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை எடுத்து நம்ம காண்பிக்கிறோம். ஆனால் திருமண காரியத்துல விவாகத்தை பற்றி நாம் ஏன் வாலிப பிள்ளைகளுக்கு ஏன் போதிக்கிறது இல்லை? ஏன் குடும்பத்துக்கு ஏன் விவாகத்தை பற்றி ஏன் போதிக்கிறது இல்லை? அவங்க சத்தியத்தை சரியா உணர்ந்திருந்தாங்கன்னா இந்த பிரிவு வருமா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவாகத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோங்க, பார்க்க போறோம். குடும்பத்துல ஏன் சண்டை வருது, சண்டை வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? கணவன் மனைவி சண்டை போடுறாங்க, பிரிஞ்சு போறாங்க, அவங்கள்ட்ட என்ன இல்லை, சத்தியம் என்பது அவங்கள்ட்ட இல்லை. சத்தியம் இல்லாதனாலதான் என்ன வருது, சண்டைகள், பிரச்சனைகள், விவாதங்கள், விவாகரத்து எல்லாமே அங்கதான் வருது. சத்தியத்தை 2 பேரும் உணர்ந்திருக்காங்கன்னா என்ன வராது, சண்டை என்பது வராது. சரி, பார்க்கலாம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது.
முதல்ல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்னன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டது? கனம் உள்ளது. உலகம் விவாகரத்தை எப்படி பார்க்குறாங்க? கனவீனமா பார்க்குறாங்க. இந்த வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? தாய் தகப்பன விட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் என்ன பண்ணுவாங்க? போவாங்க, ஏதோ ஒரு கோயில் என்ன செஞ்சுக்குவாங்க, தாலியை கட்டிக்குவாங்க. கல்யாணம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அதான் கல்யாணமா? ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க, 2 பேரும் மாலை மாற்றி கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க. அதான் கல்யாணமா? திருமணம் என்பது என்ன? விவாகம் என்பது என்ன? ஒரு கணவனோ மனைவியோ எதில் இணைக்கப்படுறாங்க? ஒரு தாலி கட்டுறதுனால, ஒரு மோதிரம் மாத்துறதுனால, பைபிள் மாத்திக்கிறதுனால இணைக்கப்படுறாங்களா? அல்லது உடன்படிக்கையில் இணைக்கப்படுறாங்களா? உடன்படிக்கை. திருமணம் என்றால் என்ன இருக்கணுங்க? அதுல உடன்படிக்கை. நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, அங்க உங்களோட என்ன செஞ்சுக்கிறாங்க? அக்ரிமெண்ட், உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. திருமணம் என்பது என்னன்னா ஒரு உடன்படிக்கை. அப்ப விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அந்த விவாகத்துல உடன்படிக்கை இருந்தாதான் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? கனம் உள்ளதா இருக்கும். உடன்படிக்கை இல்லாத விவாகம் கனவீனமானது. ஏன் இவ்வளவு விவாகரத்து நடக்குது? காரணம் என்ன? உடன்படிக்கை என்பது அவங்களுக்கு தெரியல. இப்ப கர்த்தருடைய சபையில திருமணம் பண்றாங்க இல்லைங்களா? திருமணம் பண்ணும்போது ஊழியக்காரர் உடன்படிக்கைலாம் சொல்ற, கணவன் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, 2 பேரும் கையை பிடிச்சி என்ன பண்றாங்க? உடன்படிக்கைலாம் சொல்றாங்க. அப்படியே விவாகரத்து வாங்குறாங்க. காரணம் என்ன? அந்த உடன்படிக்கையை சரியாக அவங்க என்ன செய்யல? கவனிக்கல. அந்த உடன்படிக்கை குறித்து அவங்க என்ன செய்யப்படல? போதிக்கப்படல. ஏதோ ஜெபம் சொல்ற மாதிரி கையை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க? ஜெபத்தை சொல்ற மாதிரி, மனப்பாட ஜெபத்தை பண்ற மாதிரி கையை பிடிச்சி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரியணும் இல்லைங்களா? அப்ப விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஃபர்ஸ்ட் விவாகம் எப்படிப்பட்டது? அது கனம் உள்ளது. 2வது விவாக மஞ்சம். அது என்ன பண்ணக்கூடாது? அசூசி படக்கூடாது. 2வது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விவாக மஞ்சத்தை என்ன செய்யக்கூடாது? அசூசிப்படுத்தக்கூடாது. எப்படி அசூசிப்படுத்த முடியும்? வேசித்தனம், விபச்சாரம் 2 பண்றாங்கன்னா, கணவனோ மனைவியோ பண்றாங்கன்னா, அவங்களுடைய விவாக மஞ்சத்தை என்ன செய்யறாங்க? அசூசிப்படுத்துறாங்க. இது சபையில ஒவ்வொரு மாதமும் போதிக்கப்படும் என்று சொன்னால் பாவம் செய்யறதுக்கு பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? டிவோர்ஸ் இன்னைக்கு பேசுறாங்க, விவாகரத்துன்னு. இந்த காரியங்களை குறித்து அவர்கள் உணர்ந்திருப்பாங்கன்னா அவங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? பேசித்தனம் செய்கின்ற பொழுதும், விபச்சாரம் செய்கின்ற பொழுதும் விவாக மஞ்சத்தை நாம் என்ன செய்கிறோம்? அசூசிப்படுத்துகிறோம். சரி, விவாகத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு புருஷனையும் ஒரு ஸ்திரீயும் ஏன் இணைக்கிறார்? காரணம் என்ன? பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எதற்காக தேவன் திருமண பந்தத்தை ஏன் உருவாக்குனாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. தேவன் அதற்காக தான் உருவாக்கி இருக்கிறார். மனுஷனோ மனுஷன் எப்படி இருக்கக்கூடாதுங்க? தனிமையாக இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்டதல்ல? அது நல்லதல்ல. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இந்த வசனத்தை எத்தனை பேர் உணர்றாங்க? புருஷனுக்காக மனைவி சிருஷ்டிக்கப்பட்டாங்களா? மனைவிக்காக புருஷன் சிருஷ்டிக்கப்பட்டாரா? புருஷனுக்காக மனைவி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஏன் தேவன் சிருஷ்டித்தார்? காரணம் என்ன? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஏற்ற துணை என்பது யாரு? மனைவி. ஏற்ற துணை ஒரு புருஷனுக்கு இன்னொரு புருஷன் ஏற்ற துணையா இருக்க முடியுமா? ஒரு ஸ்திரீக்கு இன்னொரு ஸ்திரீ ஏற்ற துணையாக இருக்க முடியுமா? ஒரு புருஷனுக்கு ஏற்ற துணையாக யார் தான் இருக்க முடியும்? மனைவி. இன்னைக்கு ஆணுக்கு ஆண் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்ற துணையா? பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்ற துணையா? அதெல்லாம் அருவருப்பு. கர்த்தருக்கு முன்பதாக இதெல்லாம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால் அருவருப்பாய் இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்ப சில பேர் சொல்றாங்க, தேவன் இங்க தாங்க தப்பே பண்ணிட்டாருன்றான். எங்க பண்ணிட்டார் தப்பு?
ஏற்ற துணியை உண்டாக்குவே சொன்னார் பாத்தீங்களா, அந்த இடத்துலதாங்க தேவன் தப்பு பண்ணிட்டாருன்றான். இப்படி சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க நல்ல இருதயம் உடையவங்களா? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் அப்படின்ற. அப்ப தேவன் இங்க தவறு பண்ணிட்டாரு, மனுஷி உருவாக்கி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான்னா, அவனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்கு? கெட்ட பொக்கிஷம். நல்ல பொக்கிஷம்ல என்ன பொக்கிஷம் இருக்குங்க? கெட்ட பொக்கிஷம் தான் இருக்குது. அப்ப அந்த பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து எதை எடுத்து காட்டுகிறான்? பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். தேவன் தப்பு பண்ணிட்டாரு, தேவன் தவறு பண்ணிட்டாருன்னு அவன் சொல்றான்னா, அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம். தேவன் ஒரு குடும்பத்தை உருவாக்குறாருன்னா தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லைங்களா? சரி, ஆதாம உருவாக்குறாரு, இன்னொரு மனுஷனை உருவாக்குனா என்ன ஆகுறது? ஆணுக்கு ஆண் இருந்தா என்ன ஆகுங்க? இன்னைக்கு உலகம் இவ்வளவு சீர்கட்டு போய் கிடக்குதுன்னா காரணம் என்ன? ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஹோமோசெக்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா, ஆண் புணர்ச்சிக்காரர்கள். தேவன் பெண்ணை உருவாக்கிட்டு இன்னொரு பெண்ணை உருவாக்கி இருந்தாருன்னா அது எப்படி இருக்கும்? தேவன் ஏற்ற துணைன்னு சொல்லும் பொழுது யார் தான் சொல்றாரு? ஸ்திரீ, மனைவி. ஒரு ஸ்திரீ மாத்திரமே ஒரு புருஷனுக்கு என்னவா இருக்க முடியுங்க? ஏற்ற துணையாக இருக்க முடியும். அப்ப தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? காரணம் என்ன? தேவனிடத்திலே ஆவி எப்படி இருக்குதுங்க? பரிபூர்ணமா இருந்துச்சு. தேவன் ஏன் ஒரே ஒரு மனுஷனை படைச்சாரு? தேவன் நினைச்சிருந்தா பல மனுஷர்களை உருவாக்கி இருக்க முடியலீங்க. ஏன் ஒரு மனுஷனை படைச்சாரு? வசனத்தை பாருங்க. மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. எதுக்காக ஒருவனை படைச்சாரு? சரி, அவனை மட்டும் படைச்சு வச்சுக்கிறாரு, ஆதாம் மட்டும் படைச்சு வச்சுக்கிறாரு. தேவ பக்தியுள்ள சந்ததி உடனே வந்துருமா? அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதற்காக யாரை உருவாக்குறாரு? ஏவாள், மனுஷி உண்டாக்குறாரு. எதுக்கு உண்டாக்குறாரு? அப்ப சந்ததிங்கிறது யார் மூலமா தான் வரணும்? ஏவாள் மூலமாக. சந்ததி அப்படிதான் வர முடியும். ஒரு ஆணுக்கான கல்யாணம் பண்ண குழந்தை பிறந்துருமா? ஒரு பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ண குழந்தை பிறந்துருமா? அது எல்லாமே எப்படிப்பட்டது என்று சொன்னால் அருவருப்பானது. அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே தேவன் சொல்லும் பொழுது அந்த சந்ததி யார் மூலமா தான் வரணும்? ஸ்திரீகள் மூலமா தான் அந்த சந்ததியே வரும். தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இருக்கலாம் இல்லைங்களா? தேவன் அப்படி உருவாக்கல. மனுஷனை உண்டாக்கினார். அடுத்து யாரை உண்டாக்குறாருங்க? மனுஷியை உண்டாக்கினார். அந்த மனுஷியின் மூலமாகத்தான் உலகம் என்னானது உண்டானது. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷர்களும் மிக வந்தவங்க ஏவாள்கிட்ட இருந்து வந்தவங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை தேவன் உருவாக்குறார். ஏன் ஆதாமுக்கு 2 ஸ்திரீகளை 3 ஸ்திரீகளை ஏன் உருவாக்கல? தேவன்கிட்ட வல்லமை இல்லையா? அது எப்படி உருவாக்குறாரு? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அப்படி விழா எலும்பை எடுத்து அந்த விழா எலும்பிலே மனுஷனை செய்யறாருங்க, உருவாக்குறாரு. அப்படிதான் உண்டாக்குறாரு. ஏன் தேவன் பல ஸ்திரீகளை உண்டாக்கல ஆதாமுக்கு? அது தேவனுடைய நோக்கமா? அவ இன்றைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு திருமணம் சரி ஆகலைன்னா இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் ஆண்களும் பெண்களும். அது தேவனுடைய நோக்கம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே மோசையின் நியாய பிரமாணத்துல ஸ்திரியை தள்ளிவிடலான்னு தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் அப்படிப்பட்ட கட்டளை கொடுக்கவே இல்லை. என்ன கட்டளை கொடுத்துக்கிறாரு? வேசித்தனம் முகாந்தரத்தினால் ஒழிய, வேசித்தனம் முகாந்தரத்தினால்தான் மனைவி தள்ளி விடணும். பாருங்க, அடுத்த பாடத்தை நம்ம படிப்போம் விவாகரத்தை குறிச்சு. அப்ப தேவன் ஏன் மனுஷனை உண்டாக்கினார்? ஏன் ஒரே மனுஷனை உண்டாக்கினார்? ஏன் ஒரே மனுஷியை உண்டாக்கினார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை
பெறும்படி தான் என்ன பண்ணிக்கிறாருங்க, உண்டாக்கியிருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல விவாக மஞ்சம் அசூசிப்படாதமா இருப்பதாகன்றார். அப்ப பக்தியுள்ள தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும்னா விவாக மஞ்சம் என்ன ஆகக்கூடாது, அசூசிப்படக்கூடாது. மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. பாருங்க, இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, தேவன் சொல்றாரு உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி. ஒரு கணவனோ மனைவியோ எப்படி இணைக்கப்படுறாங்கன்னா உடன்படிக்கை என்ன செய்யப்படுறாங்க, இணைக்கப்படுறாங்க. உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அப்போ ஒரு கணவனோ மனைவியோ தேவன் விவாகத்தில் இணைக்கிறார். அவர்கள் யாரோ ஒருவர் துரோகம் பண்ணுகின்ற பொழுது தேவன் அதை பார்க்கிறாரா இல்லைங்களா? இந்த வசனத்துல பாருங்க, நீ துரோகம் பண்ணினாயே அப்படின்றார் பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்ன்றார். இந்த வசனத்தை எப்ப சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்போ தேவன் இணைச்சிருக்கிறார்னா, தேவன் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருவர் துரோகம் பண்ணுகின்ற பொழுது தேவன் அதை கவனிக்கிறாரு. தேவன் கவனிக்கிறார். ஏன் கவனிக்கிறாரு? ஏன்னா உடன்படிக்கை யாருக்கு முன்பதாக பண்ணிக்கிறோங்க? தேவனுக்கு முன்பதாகவும் சபைக்கு முன்பதாகவும் ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக என்ன பண்ணிக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை கணவனோ மனைவியோ மீறுகின்ற பொழுது தேவன் அதை பார்க்கிறாரு. தேவன் என்ன செய்யறாருங்க? அதை பார்க்கிறாரு. ஏன் பார்க்கிறாரு? அந்த உடன்படிக்கையில இணைச்சதை யாருதான்? தேவன் தான். தாலி கட்டுவதன் மூலமாக யார் ஒரு தேவன் என்ன செய்யறது இல்லைங்க, இணைக்கிறதுலாம் இல்லை. ஒரு தாலி செயின் கழுத்துல போறதுனால இணைக்கிறது இல்லை. மோதிரத்தை மாற்றுறதுனால தேவன் என்ன பண்றது இல்லைங்க, இணைக்கிறது இல்லை. தேவன் எப்பதான் இணைக்கிறாரு? உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் தெரியுங்க? இங்க திருமணம் பண்ணும்போது கணவன் மனைவி கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த உடன்படிக்கை எத்தனை பேருக்கு தெரியும்? ஊழியக்கார் சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். அந்த திருமணம் நடத்துறாங்க இல்லைங்களா ஊழியக்காரவங்க, அவங்களே புத்தகத்தை பார்த்து தான் நடத்துவாங்க. ஆனா சில திறமையான ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, அவங்க அப்படியே மைக்கை பிடிச்சி என்ன செய்வாங்க, கரெக்டாக உடன்படிக்கையை. ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பழக்கமாயிருக்கும். அப்ப புத்தகத்தை பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க, அந்த உடன்படிக்கையை சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்லை. இப்போ நானே சொல்றேன் பாருங்களேன், எனக்கு என்ன இல்லைங்க, ஒரு உடன்படிக்கை நான் சொல்றேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. புருஷன் செஞ்ச உடன்படிக்கை நான் சொல்றேன். தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக, அதாவது நான் என் மனைவி ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு உண்டான யாவற்றையும் உனக்கு கொடுத்து. புருஷனுக்கு உண்டான யாவற்றையும் நம்ம யாருக்கு கொடுக்கிறோம் பாருங்க, உடன்படிக்கை அப்படிதான் பண்ணிக்கிறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு உண்டான யாவற்றையும் யாருக்கு தரேன்? என் மனைவிக்கு தருகிறேன் சொல்றாரு. உண்டான யாவற்றையும் உனக்கு கொடுத்து கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி. எப்படிப்பட்ட பிரமாணம்? தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உயிரோடு இருக்கும் அளவும். மனைவியோடு எப்பெல்லாம் இருக்கணும்? வசனத்துல பாருங்க, நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். எல்லாத்தோடையும் நம்ம யார் கூட இருக்கணுங்க? மனைவியோடு இருக்கணும். மனைவிக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வருதுன்னு சொன்னா நாம் அவங்கள என்ன செய்யணும் பாருங்க. இதான் உடன்படிக்கையினுடைய சாராம்சம். அது சொல்ல பாருங்க, நான் உயிரோடு இருக்கும் அளவும். அப்படிதான் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நான் சாகிற வரைக்கும் நான் இப்படி என்ன செய்வேன், உன்னைய பார்த்துக்குவேன்னு சொல்றேன். அது சொல்ல பாருங்க, உயிரோடு இருக்கும் அளவும் கிறிஸ்து சபைக்கு தலையா இருந்து அதில் அன்பு கூர்ந்து அதை தேவனுக்கு முன் மகிமையாக நிறுத்தும்படி தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தது போல நானும் எல்லா நிலைமையிலும்
நமது குடும்பத்திற்கு தலையா இருந்து உன்னில் அன்பு கூறவும், உன்னை போஷித்து காப்பாற்றவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர உதவியா இருக்கவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தேவனுக்கு முன்பாகவும், ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும், கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? எப்படி கர்த்தர் சபையில, கிறிஸ்து எப்படி சபையில அன்பு கூறுறாரோ அதே போல என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். எல்லா நிலைமையிலும் நமது குடும்பத்திற்கு தலையா இருந்து, குடும்பத்திற்கு தலை யாரு பாருங்க. மனைவி உடன்படிக்கை சொல்லும் போது அவங்க கவனிக்கணும், என்னுடைய குடும்பத்திற்கு யாருதான் தலை? புருஷன். என் கணவருக்கு நான் ஒருபோதும் என்னவா இருக்கக்கூடாது? தலையாக இருக்கக்கூடாது. ஏன்னா உடன்படிக்கை அப்படிதான் பண்ணிக்கிறோம். மனைவி இந்த உடன்படிக்கை என்ன பண்ணிக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டுக்கிறாங்க. எப்படி மணவாட்டிக்கு மணவாளன் கிறிஸ்து எப்படி தலையா இருக்கிறாரோ அதே போல நம்முடைய மனைவிக்கு தலை யாரு? புருஷன். அப்ப அதோடு மாத்திரமல்ல, உன்னில் அன்பு கூறவும், உன்னை போஷித்து காப்பாற்றவும். மனைவி போஷித்து காப்பாற்ற வேண்டிய வேலை யாருடைய வேலை? புருஷனுடைய வேலை. காப்பாற்றவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர உதவியா இருக்கவும். ஸ்பிரிச்சுவல்ல அவங்க என்ன ஆகணுங்க? மனைவி வளருவதற்கு யார் உதவிகரமா இருக்கணும்? புருஷன். நம்ம திருமணம் பண்ணும்போது ஒவ்வொரு புருஷரும் இந்த உடன்படிக்கை தான் பண்ணிக்கிறோம். திருமணம் ஆன அன்னைக்கு பண்ண உடன்படிக்கை இப்பதான் ஞாபகத்துக்கே வருது நம்ம. அப்படித்தாங்க பாருங்க. இந்த உடன்படிக்கை ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? மறக்க கூடாது. இந்த உடன்படிக்கை நீங்க என்ன செய்யணும்? ஒரு பிரிண்ட் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி வச்சுக்கோங்க. தேவனுக்கு முன்பாகவும், ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும், கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். சைன் போட்டு நல்லா பெருசா மாட்டி வச்சுக்கோங்க பெட்ரூம்ல. அடுத்து மனைவி பாருங்க. மனைவி என்ன உடன்படிக்கை செஞ்சு நம்ம பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக, அதான் அவங்க சொல்றாங்க, மணமகள் ஆகிய நான், மணமகனை பார்த்து சொல்றாங்க, ஆகிய உண்மை இன்று முதல் எனக்கு வாழ்க்கை துணைவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு உண்டான யாவற்றையும் உமக்கு கொடுத்து, அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யார் கொடுக்கணுமா? புருஷனுக்கு கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும். திருமண உடன்படிக்கை என்பது எது வரைக்கும் இருக்குது? மரணம். திருமணம் உடன்படிக்கை என்பது மரணம் வரைக்கும் இருக்குது. நீங்க எனக்கு மனைவி பிடிக்கல, கணவன் பிடிக்கல, இவர் இப்படி பண்றாரு, இந்த அம்மா இப்படி பண்றாங்கன்னு பிரிஞ்சுலாம் நீங்க போக முடியாது. நீங்க பிரிந்து போனாலும் உடன்படிக்கை மறிக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு மனைவி வேசித்தனம் பண்ணிட்டாங்க, கணவன் வேசித்தனம் பண்ணிட்டாரு, வேத வாக்கியத்தின்படி என்ன கொடுத்துடலாங்க? டிவோர்ஸ் கொடுத்துடலாம். நீங்க டிவோர்ஸ் கொடுத்தாலும், விவாகரத்து பண்ணினாலும் உடன்படிக்கை இருக்கத்தான் செய்யும். ஏன்? மரண பரிந்து அவங்க தான் யாரு? என்னுடைய மனைவி. மரண பரிந்து நான் தான் யாரு? அவங்களுக்கு புருஷன். யாரோ ஒருவர் மறிக்கின்ற பொழுதுதான் அந்த உடம்புக்கு என்னவாங்க? வெளியே வருவாங்க. சாகுற வரைக்கும் என்ன கிடையாதுங்க? உடன்படிக்கை வெளியே வரவே முடியாது. இது கிறிஸ்துவின் பிரமாணத்தின் உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. ஒரு லட்சியான காரியத்தை மனைவி இடத்துல பார்க்கலாம்னா எதை கொடுத்துடலாங்க? தழுதல் சீட்டை கொடுத்துடலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் பிரமாணத்தை மாத்திட்டாரு. பாருங்க, இன்னைக்கு 2 மாசம் வாழ்றாங்க, 3 மாசம் வாழ்றாங்க, 6 மாசம் வாழ்றாங்க, கணவன் பிடிக்கலன்றாங்க, மனைவி பிடிக்கலன்றாங்க, ஒண்ணு விவாகரத்துன்னு போறாங்க. கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு யார் ஒருவர் விவாகரத்து செய்தாலும் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? விபச்சாரர், விபச்சாரிகள் ஆயிடுவாங்க. கர்த்தருடைய சபையில எப்படி வச்சுட்டு இருப்பீங்க? விபச்சாரக்காரனைய ஏன் விவாகத்தை பத்தி போதிக்கணும்? இதுதான் காரணம். இன்னைக்கு வாழ்வை பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை. வேலைக்கு போறாங்க, யாரோ ஒருத்தர் என்ன ஆயிருதுங்க? பழக்கமாயிருது. என்ன பண்ணிக்கிறான்? கல்யாணம் பண்ணிக்கிறான். எனக்கு கணவன் பிடிக்கல, மனைவி பிடிக்கலன்றாங்க. உடனே அவங்களும் என்ன செஞ்சாங்க? பிரிச்சு இன்னொரு திருமணத்தை பண்ணி வச்சிடறாங்க. அவங்களும் எங்க வர்றாங்க? கர்த்தருடைய சபைக்கு வர்றாங்க. தேவன் சொல்றது என்னது? அது விபச்சாரம்.
இந்த உடன்படிக்கை பாருங்க, சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உண்மை நேசிக்கவும். மணி பண்ண உடன்படிக்கை என்ன? எல்லா நிலையிலும் உண்மை நேசிக்கவும், பயபக்தியோடு கீழ்ப்படியவும், தேவனுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய சபைக்கு முன்பாகவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். எப்படி கீழ்ப்படியறாங்க? கீழ்ப்படியணுமா? பயபக்தியோடு. உடன்படிக்கை மீறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம், பேசித்தனம் மாத்திரம் இல்ல, இந்த உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. புருஷன்னா குடும்பத்துக்கு என்னவா இருக்கணுங்க? ஸ்திரீக்கு தலையாக இருக்க வேண்டும். மனைவி ஒருபோதும் என்ன கூடாது? தலையா இருக்கவே கூடாது. இந்த உடன்படிக்கை நம்ம வாசிக்கிறோம், உம்மை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் தேவனுக்கு முன்பாகவும். அப்ப பயபக்தியோடு கீழ்ப்படியவும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது சகோதரிகள் பண்ணின உடன்படிக்கை. எப்படி கீழ்ப்படியணும்? பயபக்தியோடு கீழ்ப்படியல உடன்படிக்கை என்ன செய்யறாங்க பாருங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம், அந்த உடன்படிக்கை நமக்கு ஞாபகத்திலே இல்லை. கணவனும் மனைவி சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, அந்த உடன்படிக்கை என்பது ஞாபகத்திலே இல்லை. அப்ப தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? உடன்படிக்கைய மீறிட்டே இருக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுகிறதும். அப்ப நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை உறுதி பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளவும் கூடாது, அதோடு ஒன்றையும் கூட்டம் என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. இப்ப நம்ம பார்த்த உடன்படிக்கை எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? வேத வாக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட உடன்படிக்கை நம்ம திரும்ப உடன்படிக்கை வச்சுக்கிறோம். அதாவது மனுஷனால் எழுதப்பட்டதில்லை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து எழுதப்பட்ட உடன்படிக்கை தான் திருமண உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? தள்ளக்கூடாது, மீறவும் கூடாது. தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை உடன்படிக்கை நம்ம பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னா எப்படி இருக்கணும்? பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4:5. அப்ப தேவனுக்கு முன்பதாக உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்னா அந்த உடன்படிக்கை மீறுகின்ற போது நம்ம என்ன ஆயிரும்? மூடராகி விடுகிறோம். அதான் சொல்ற, தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணிக்கிறோங்க? உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நீ அதுக்கு செய்யாமலே இருக்கலான்ற. தேவன் மூடர் என்ன பண்றது இல்லை, பிரியப்படுவது இல்லை. சரி, திருமண உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், அந்த உடன்படிக்கை இப்படி நம்ம நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு. அப்ப அந்த உடன்படிக்கை அவங்க மீறி நடக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை ஆயிரும்? வீணான வார்த்தைகள் ஆயிரும். அந்த உடன்படிக்கை நியாயத்துக்கு என்ன கொடுக்கணுங்க? கணக்கு கொடுக்கணும். ஏதோ நான் பேசுற வீணான வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, தேவனுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே சபைக்கு முன்பதாக நம்ம என்ன கொடுத்துக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகின்ற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தையாயிரும்? வீணான வார்த்தைகள். அந்த வார்த்தை குறித்து என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். மத்தேயு புஸ்தகம் 12:37 பாருங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று. நம்ம சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையின் பிரகாரம் சரியா நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம யாரு? நீதிமான். உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்னா வார்த்தையின் மூலமா உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். அந்த உடன்படிக்கையில நம்ம சரியா இருக்கிறோம்னா நம்ம என்னவா இருப்போம்? நீதிமான். அந்த உடன்படிக்கையை மீறி நம்ம நடந்திருப்போம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? குற்றவாளி. ஏன்னா சொன்ன வார்த்தை நம்ம என்ன பண்ணலங்க? நடக்கவில்லை. சங்கீதம் 15:4 ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். என்னுடைய புருஷன் உடன்படிக்கையை மீறி நடந்துட்டார். தேவனுடைய உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை என்ன பண்ணிட்டார்? மீறி நடந்துட்டார். என் புருஷன் அப்படி நடந்துட்டாரு அப்படிங்கறதுக்காக மனைவி அப்படி நடக்கலாமா?
என் புருஷன் வந்து விபச்சாரம் பண்ணிட்டாரு, வேசித்தனம் பண்ணிட்டாரு, நானும் அப்படிதான் பண்ண போறேன்னு போலாமா? தேவன் சொல்றார் பார்த்தீங்களா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும். கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க, அதுக்காக கணவனோ மனைவியை வந்து இவங்க இப்படி தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் வந்து விபச்சாரத்தை தங்களை தள்ளலாமா? விபச்சாரம் செய்யும்படியாக தள்ளலாமா தங்களை? ஒருபோதும் அப்படி என்ன செய்யக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், என்னுடைய உடன்படிக்கை நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்ல என் கணவன் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, என் மனைவி உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்க போறேன்? உடன்படிக்கையில உண்மையுள்ளவனாக இருக்க போகிறேன். அப்படித்தான் இருக்கும். அதான் திருமண உடன்படிக்கை. தேவனை தான் விரும்புற. ரெண்டு விதத்துல யாரோ ஒருத்தர் வந்து மீறி நடக்கிறாங்கன்னா அதுக்காக நானும் மீறி நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் அப்படின்ற. திருமணம் என்பது சாதாரணமாக, விவாகம் யாருக்கும் எப்படிப்பட்டதுங்க? அது கனமுள்ளதாக இருக்கிறது. விவாக மஞ்சம் என்ன ஆகக்கூடாது? அசுசிப்படக்கூடாது. நாம் உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். அந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இல்லைங்களா? 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 பாருங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. ஞானஸ்நானம் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கின்ற. அப்ப திருமணம் கூட எப்படித்தான்? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில எந்த அழுக்கோ அசுத்தமோ வராதபடிக்கு நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரங்களை என்ன செஞ்சுக்கலாம், அதை கற்றுக்கலாம். தேவன் தாமிகளை ஆஸ்வதிப்பாராங்க.